நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் டைம் டூரேஷன் வந்து ஒரு 2 years செட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம பேசிக் கிராமர் கிளாரிட்டி இருந்துச்சு, டெய்லி நமக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்கு, நீங்க செஷன்ஸை ஃபாலோ பண்றீங்க. ஒரு பேங்க் எக்ஸாம் எடுக்கிறீங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வரீங்கன்னா உங்களுக்கு 6th to 10th உள்ள மேக்ஸோ 6th to 10th உள்ள நாலேஜ் தான் செக் பண்ண போறோம். அதனால வந்து இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற மேட்டரே இல்லை. ஒர்க்கை வந்து விடாதீங்க, டைம் மேனேஜ்மெண்ட்டாக கரெக்டாக படிங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 9 to 5 உங்கள் ஒர்க் டைம் இருக்குது, 6 7 ஆகுதுன்னா காலைல ஒரு 2 hours, ஈவினிங் ஒரு 2 hours படிங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் தான் இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறாருன்னா அடுத்த நாள் இன்னொரு ஸ்டாஃப் வராரு சார், 3வது நாள் இன்னொரு டாபிக் ஸ்டாஃப் வராரு. நான் எந்த ஸ்டாஃபை ஃபாலோ பண்ணுறதுனே கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படிம்பாங்க. மத்த சப்ஜெக்ட் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ 37.5 வந்து நீங்கள் வந்து 3/8 நினச்சிக்கோங்கம்மா அப்படின்னா இப்போ 3/8 of 7,200 இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 9,2,700 இப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தா உங்களால் மேக்ஸ் கற்றுக்க முடியுமா? இதே கான்செப்டில் தான் ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டீங்க. பேசிக்கை கத்துக்கணும்ல, பேசிக்கை கத்துக்கிட்ட பிறகுதான் மார்க் டெஸ்டுக்குள்ளேயே இறங்கணும். அதுதான் பேசிக். எங்க பேங்க் ஜாப் கிளியர் பண்ணலன்னு ஒரு டிப்ரெஷன்ல இருக்கீங்களா? புதுசா வந்து நான் பேங்க் எக்ஸாமுக்குள்ள வரேன், எனக்கு வந்து ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு பிகினர்ஸ் ஃப்ரெஷருக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோ வந்து செதுக்கி உங்களுக்கு அழகா பிரசன்ட் பண்ண போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு உங்கள் சேனல், எங்கள் சேனல் உங்கள் கணேஷ், உங்கள் ரீனா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேஆர் லாஜிக்ஸ் சக்ஸஸ் மீட் பேங்க் எக்ஸாம் நடந்து கிளியர் பண்ணுவாங்க இல்லையா ஒவ்வொரு வருஷமும். ஸோ அவங்களுக்காக நாங்கள் அவார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செரிமனி மாதிரி வைப்போம். ஸோ அதுதான் இது இந்த வருஷம் 2025ல கிளியர் பண்ணவங்கள ஒரு ரொம்ப கம்மியான பேர் சாப்பாட்டுக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க. அதனால பாதி பேர் தான் இருப்பாங்க. ஸோ அடுத்த வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் இவ்வளோ பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, காமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா போடுங்க எய்ம் கேஆர் லாஜிக்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு. அடுத்த வருஷம் நீங்களும் ஒரு பேங்க் எக்ஸாம்ல கிளியர் பண்ணி இதே நேரத்துல ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி காமெண்ட் பண்ணுங்க மக்களே. எய்ம் கேஆர் லாஜிக்ஸ் அவார்ட்ஸ் ப்ராமிஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல ப்ராமிஸ் டைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களை மாதிரி தான் இவங்களுமே இருந்தாங்க. நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், எனக்கு பேங்க் எக்ஸாம்னா வருமா, நான் வந்து வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன், எனக்கு வந்து இங்கிலீஷே சரியா வராது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு 5-6 வருஷமா முன்னாடி கிளியர் பண்ணவங்களாம் இப்போ மேனேஜர் ஆயிட்டாங்க, 1 lakh above மேல salary வாங்கிட்டு இருக்காங்க. சோ உங்களை மாதிரி இருந்து இப்ப கிளியர் பண்ணவங்க தான் இவங்களும். சோ உங்களால கிளியர் பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். சோ இது நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எல்லாமே. சோ இது நம்மளோட ஆல் இன் ஒன் எலிட் பாஸ். நீங்க இப்ப பார்க்க போறோம்ல ஸ்ட்ராட்டஜில வர எல்லா சப்ஜெக்ட்ஸுமே உங்களுக்கு இதுக்குள்ள கவர் ஆயிருக்குங்க. ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா உங்களுக்கான பேங்கிங் ப்ரிப்பரேஷனுக்கு இருக்கும். சோ டெய்லி நம்மளோட ஆப்ல ஃப்ரீ குவிஸ் வந்துட்டே இருக்கு, தயவு செஞ்சு அதை போட்டு பாருங்க, பிராக்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டெய்லி ட்ரில் இதுல மட்டும் உங்களுக்கு எக்கச்சக்கமான பிடிஎஃப்ஸ் டெய்லி பிராக்டிஸ்க்கு வருது. அண்ட் மேக்ஸ் மேஜிக் புக், உங்களுக்கு மேக்ஸ் ஆப்டிடியூட் வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஓர்த்தா இருக்கும் புக்கு. உங்க மண்டைக்குள்ள நிறைய கேள்வி ஓடிட்டே இருக்கும், அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நாங்க கொண்டு வந்திருக்கோம் அதுக்கான பதில்களோட. ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை மாசத்துல கிளியர் பண்ணலாம் சார்? ஏன்னா ஒரு பேங்கரா உள்ள வராங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி எனக்கு அப்படிதான் தோணும், எத்தனை மாசத்துல கிளியர் பண்றது, எத்தனை மாசத்துல நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய பேர் வந்து நான் ஒரு சாம்பிளுக்கு தான் போட்டிருக்கோம். 1 yearல கிளியர் பண்ணவங்க, 8 மாசத்துல கிளியர் பண்ணவங்கலாம் இருக்காங்க. நான் ஆக்சுவலாக May 2023 நான் வந்து என்னோட கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் July 2023 என்னோட பேங்கிங் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கேஆர் லாஜிக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். குவான்ட்ஸ்க்கு கனிஷார் பேசிக்ஸ் வீடியோ எல்லாமே பார்த்துட்டேன், அதான் எனக்கு பேசிக் ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு. அண்ட் இங்கிலீஷ்க்கு ரீனா மேம் வீடியோஸ் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 2K கிட்ஸ் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. அப்போ நான் தம்பிலாம் பார்த்தீங்கன்னா SBIயில் செலக்ட் ஆகிருக்காப்புல, தெரிஞ்ச வீடியோ போட்டே 3 years இருக்கும். நேரம் அவர் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் உட்காருவார். இப்போ காலேஜ் முடிச்சோன்னே நான் பேங்க் எக்ஸாம் எழுதினேன், அப்போ வீடியோலாம் பார்த்தேன், இப்போ நான் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்தாப்புல. ஆனால் ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் டைம் டூரேஷன் வந்து ஒரு 2 years செட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரிலிம்ஸ் இப்போதான் நீங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்கெல்லாம் புரிஞ்சுட்டு உள்ள போயிட்டு அந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுறதுக்கு சாலிடா ஒரு 6-7 மாசம் எடுக்குங்க. அதுக்கு அடுத்தது தான் பெரிய டாஸ்க்கு.
அதுக்கு அடுத்து தான் பெரிய டாஸ்கே மெயின்ஸ். ஸோ இது 2 ப்ராசஸையும் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா ஒரு தடவை போய் மெயின்ஸ் அப்ரோச் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இப்படிலாம் இருக்கா கொஸ்டின் அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். அப்போ ஒரு 2-3 மெயின்ஸ் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அப்போ இந்த ஹோல் ப்ராசஸ்க்கே வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் வச்சுக்கோங்க, அதுவே வந்து ஒரு கரெக்டான இயர் தான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொதல் வருஷம்லாம் இப்போ கிளியரான பசங்களாம், சார் நான் எல்லா ப்ரிலிம்ஸுமே எனக்கு போயிருச்சு ஃபஸ்ட் இயரில், நான் பேங்க் எக்ஸாமே விட்டுலாம் நினச்சிட்டேன். ஆனால் அவங்க வந்து எஃபர்ட் போட்டு படிச்சு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரிலிம்ஸுமே அடிச்சிருவாங்க. மெயின்ஸுமே வந்து அவங்க வந்து ஒரு 3 மெயின்ஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4-5 பேங்க் எக்ஸாம் மேலேயே எழுதுவாங்க. அப்படின்னா அது 2 மெயின்ஸ் போயிடும், ஏதாச்சும் 1ல போஸ்டிங் வாங்கிடுவாங்க. ஸோ 2 இயர்ஸ். எஸ். ஸோ எங்களோட நம்ம இதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க. சீக்கிரம் கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க, 2 வருஷத்துக்கு தாயி கிளியர் பண்ண. தமிழ் மீடியம் வந்து பேங்க் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து தமிழ் மீடியம் படித்து கிளியர் பண்ணியிருக்காங்க. நான் திருச்செங்கோடு நாமக்கல்லேருந்து வரேன். நான் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் தான். 21ல் முடித்தேன். 21ல் முடித்த உடனே பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் பேங்கிங் ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்கும் தெரியும் யூடியூப்பில் பார்த்தா யார் பேர் வரும்னு. ஃபஸ்ட்டு பேசிக்ஸுக்கு மேம் சார், அப்போ ஸ்டார்டிங்கில் 3 பேர்த்து வீடியோமே பார்த்தேன். எனக்கு ஆப்டியில் வந்து நான் ரொம்ப வீக்கு. கணி சாரோட ஆப்டிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் சொன்னேன் காலேஜ் டைமில் மேக்ஸில் மட்டும் நான் 3 ஏரியர்ஸ் வச்சுருந்தேன். ஸ்டார்டிங் என்னோட மார்க்லலாம் ஆப்டியில் தான் ரொம்ப லோவாக இருப்பேன். சாரோட பேசிக் செஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. இங்கிலீஷில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள் செஷனில் எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்திருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கணேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டு, விவசாயம் பேக்ரவுண்டு, ரொம்ப கிராமத்துலேருந்து படிச்சுமே கிளியர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நினச்சி பயமாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து நீங்கள் என்ன ஆல்ரெடி நம்ம சொல்கிறது தான், எக்கச்சக்கமாக நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோ இந்த வீடியோலையும் நம்ம சொல்ல போகிறோம் என்ன பண்ணணும் அப்படின்றத. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா பேசிக்ஸ் வந்து கிளாரிட்டி வேணும், அவ்வளோதான். ரொம்பங்க நம்ம பேசிக் கிராமர் கிளாரிட்டி இருந்துச்சு, டெய்லி நமக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்குது, நீங்கள் செஷன்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க, ஓ அக்கா இப்படிலாம் அப்ரோச் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஈஸியாக போட்டுடலாம். அக்கா வீடியோ பார்த்துக்கோங்க, இந்த அக்கா தான் சொல்கிறாங்க, நீங்கள் வேறு வெளியாதீங்க. ஸோ மேமே யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா 120 கிராமர் ரூல்ஸ்னு எடுத்திருப்பாங்க. அப்புறம் இந்த வீடியோ கோர்ஸ் எலைட் பாஸில் பொறுமையாக ஒரு டாபிக் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தாலே இங்கிலீஷ் தெரியாமல் இருந்தால் கூட உங்களால் பேங்க் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே வேற ஏதோ ஒரு அகாடமியில் படித்தவங்களோ, வேற ஏதோ நார்த் இந்தியா ஹிந்தியில் படித்தவங்களோ, வேற ஸ்டேட்டில் படித்தவங்களால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கேஆர் லாஜிக் சேனலில் பார்த்து படித்தவங்க தான். 1 மார்க் வருதுன்னு சொல்லுவாங்க சார், எனக்கு 1 மார்க் தான் வருது மேம், 2 மார்க் தான் வருதுன்ட்டு. நான் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க, பேசிக் நம்ம கோர்ஸை வாங்கி பேசிக்கை படிச்சுட்டு டெய்லி ரீட் பண்ணுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 பக்கம் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து நம்ம வீடியோஸை பாருங்க, இவ்வளோதான் சொல்லுவேன். ஆட்டோமேட்டிக்காவே மார்க். 3வது கேள்வி இவரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காரு. தமிழ் மீடியம் தான் படித்தேன். ஒரு இன்டர்வியூ கூட இருக்கும், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க. 45 மினிட்ஸ் அவர்கிட்ட பேசியிருப்பேன் எப்படிலாம் படித்து கிளியர் பண்ணீங்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நான் ஆர்ட்ஸ் தான் படிக்கிறேன், பேங்க் எக்ஸாம் செட் ஆகுமா அப்படின்னா, இப்போ நம்ம சேனல்லையே கிளியர் பண்ணவங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வெளியில வந்து ஒரு பிம்பம் மாதிரி இன்ஜினியரிங் படிச்சாதான் கிளியர் பண்ணாங்க அப்படிலாம் இல்லைங்க. பாதிக்கு பாதி ஆர்ட்ஸ் படிச்சவங்களும் பாதி பேருக்கு மேலே கிளியர் பண்ணியிருக்காங்க, இன்ஜினியரிங் படிச்சவங்களும் பாதி பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இதை வந்து ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சக்ஸஸ் மீட் வர பசங்க வந்து நம்மள்ட்ட கேட்போம் இல்லையா, நாங்கள் என்ன எப்படி படிச்சீங்க என்ன கிடைச்சலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-50 தான் இருக்காங்க. இன்ஜினியரிங் 50, ஆர்ட்ஸ் 50. ஸோ அதனால் பயப்படாதீங்க ஒரு ஆர்ட்ஸ் படித்தாலுமே. ஏன்னா நம்மளோட சிலபஸ் வந்து அப்படிங்க. ஏன்னா ஒரு பேங்க் எக்ஸாம் எடுக்கிறீங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வரீங்கன்னா உங்களுக்கு 6th to 10th உள்ள மேக்ஸோ 6th to 10th உள்ள நாலேஜ் தான் செக் பண்ண போகிறோம். அதனால வந்து இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற மேட்ரே இல்லை. ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோட கான்செப்டே நீ வந்து 10th வரைக்கும் உன்னோட நாலேஜை செக் பண்ணுறது தான். ஏன்னா +1ல் வந்து நம்ம இன்டகிரேஷன் மேக்ஸ்லாம் படிச்சிருப்போம், டிஃபரன்ஷியேஷன் மேக்ஸ் படிச்சிருப்போம், சில பேர் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, சில பேர் என்னென்னமோ டிகிரி படிப்பாங்க. ஸோ அப்போ காமனாக ஒரு எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னா பட் அப்போ என்ன பண்ணுவான் 6th to 10th தான். இப்போ நீங்கள் பார்க்கக்கூட ஆப்டிடியூட் மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6th to 10th உள்ள மேக்ஸ் தான். எங்க பயாலஜி படிச்சவங்க கூட கிளியர் பண்ணியிருக்காங்க, தமிழ் மேஜராக எடுத்தவங்க கூட கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு பெரிய மேட்ரே கிடையாது. இது நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின், வேலைக்கு போயிட்டே படிக்கலாமா? ஸோ வேலைக்கு போயிட்டே படிக்கலாம் அப்படிங்கிறது முடியாதுன்னு இல்லை. அகைன் நம்ம சேனலில் வந்து கிளியர் பண்ண பசங்களுமே 30% மேலே வந்து வேலைக்கு போயிட்டே படித்தோம். டாமினோஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். போன ஏப்ரல் வந்து அப்படியே படித்து 5 SBI PO மட்டும் எழுதலை. அப்போ SBI POவில் ப்ரிலிம்ஸே அவுட்டு. அப்போ சர்ஜரி பண்ணியிருந்தாங்க, அதனால் சரியாக எழுத முடியல.
அவுட்டு. மீதி 5 மெயின்ஸ் எழுதுனேன், 5ல் 4 அவுட்டு. கடைசியாக ஐபிஎஸ் கிளர்க்கு கிடச்சிருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் என்னால் வேலையை விட முடியாது, ஏன்னா ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டிப்ஸ் மாதிரி, இப்போ வந்து எனக்கு வந்து வயசு 24 தான் ஆகுது, 23 தான் ஆகுது. எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை பார்த்துக்குவாங்க, நல்லா சோறு போடுறாங்க, எனக்கு டைம் இருக்குது, இப்போதான் எனக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை அப்படின்னா தயவு செய்து வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிங்க. இல்லை எனக்கு வந்து ஒர்க் போயே ஆகணும், நான் சிங்கிள் பேரண்டாக இருக்கேன், நான் தான் என் தங்கச்சியை படிக்க வைக்கணும், நான் வேலைக்கு போனால் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து நம்ம நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒர்க்கை வந்து விடாதீங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டாக கரெக்டாக படிங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 9 to 5 உங்கள் ஒர்க் டைம் இருக்குது, 6-7 ஆகுதுன்னா காலைல ஒரு 2 hours, ஈவினிங் ஒரு 2 hours படிங்க. ஆனால் வேலையை வந்து விட்டுட்டு படிக்காதீங்க. ஏன்னா ஒர்க் போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்து படிக்கிறவங்களும் ஒரு 6 to 8 மணி நேரத்துக்கு வரைக்கும் எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஒர்க் போயிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். காலையில் ஒரு 2 மணி நேரம் எந்திரிச்சு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும். அதுவும் இதுவும் ஓரளவுக்கு ஈக்குவல் ஆகிடும். மோரோவர் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் படிக்கிறது பயங்கர எஃபிஷியண்ட்டாக படிப்பீங்க. ஸோ எப்படினாலுமே படிக்கலாம், அது உங்களோட விஷயம் தான் சார் சொன்ன மாதிரி. ஸோ கண்டிப்பாக அகாடமி ஜாயின் பண்ணணுமா? இது ஃப்ரெஷராக வரக்கூடிய எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏதாவது இன்ஸ்டியூட் போய் படிக்கலான்னு தான் பிளான் பண்ணேன். அப்புறமா தான் சரி கேஆர் லாஜிக்ஸில் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, எதுக்கு இன்ஸ்டியூட் போயிட்டுன்னு அதுக்கப்புறமா உங்கள் வீடியோஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா ரீனா மேமோட இங்கிலீஷ் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிச்சு. ஆக்டி உங்கள் வீடியோஸ் தான் பார்ப்பேன். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நிறைய பேர் வந்து அகாடமியை போய் ஜாயின் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து அகாடமியில் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஒன்று அன்றைக்கி பேசணும்ல ஃபோனில் கூட, அவர் என்ன சொன்னார்னா, சார் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் தான் இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறாருன்னா அடுத்த நாள் இன்னொரு ஸ்டாஃப் வராது சார், 3வது நாள் இன்னொரு டாபிக் ஸ்டாஃப் வராரு, நான் எந்த ஸ்டாஃபை ஃபாலோ பண்ணுறதுனே எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படிம்பாங்க. மற்ற சப்ஜெக்ட் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் முக்கியமாக ஆப்டிடியூடுக்கு பார்த்தீங்கன்னா இது நான் ஸ்கூல் டைம்லேயே ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு ஒரு மேம் வருவாங்க, அந்த மேம் வந்து லீவ் இது போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு மேம் வந்து எடுத்தாங்க. சுத்தமாகவே புரியல, ஏன்னா நம்மளுக்கு அவங்களோடது சிங்க் ஆயிருக்கும். ஸோ இப்போ பர்சன்டேஜ்னு ஒரு கான்செப்ட் நீங்கள் சாரோடது பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு சாரோட மெத்தட், ரேஷியோ மெத்தடில் போடுறப்போ இவரோடது அவனை பார்த்து பழகிட்டீங்கன்னா இவரே அடுத்து நடத்தினாதான் உங்களுக்கு பிடிக்கும். அப்போ அகாடமின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்டாஃப் வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த விஷயம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அதுக்கு வந்து நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஒரு சப்ஜெக்ட்னா அது ஒரு சப்ஜெக்டாக ஒரு ஸ்டாஃப் மட்டும்தான் எடுத்திருப்போம். ஸோ 99% வந்து நம்ம சக்ஸஸ் ஸ்டோரியில் கிளியர் பண்ணுற பசங்களாம் சொல்கிறது வந்து, சார் நாங்கள் முழுக்க யூடியூப் ப்ரிப்பரேஷன் தான் சார், உங்கள் வீடியோஸ் மட்டும் தான் சார் பார்த்து படித்தோம். அகாடமி போனவங்களுமே வருவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நாங்கள் மேக்ஸிமம் அகாடமி போகிறதே அங்கே லேர்ன் பண்ணுறதுக்காக போக மாட்டோம், அங்கே உள்ள லேப் ஃபெசிலிட்டி, அங்கே உள்ள பசங்களோட சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் சார் போவோம். அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அகாடமி தான் போய் கிளியர் பண்ணும் அப்படிங்கிறது சத்தியமாக கிடையாது. இப்போ உள்ள காலத்தில் அகாடமி வந்து யார் போகலாம் அப்படின்னா, எனக்கு வீட்டில் படிக்கவே முடியல, எனக்கு வந்து வீட்டில் ஒரு பச்சை குழந்தை வச்சிருக்கீங்க, உங்கள் மாமியார் குழந்தைய பார்த்துக்கோங்க, நீ போய் படிமான்னு சொல்கிறாங்கன்னா தாராளமாக போங்க. அப்படிப்பட்டவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அகாடமி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 35,000-20,000 இருக்கிறப்ப நம்மளுக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வெளில போய் நீங்க படிக்கிறப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா ஓகே. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த கலைஞர் லைப்ரரி எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி கூட படிக்கலாம். ஸோ அதனால எனக்கு வந்து 35,000 ரூபாய் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கன்னா, 25,000 பிரச்சனை இல்லைனா நீங்கள் அகாடமிக்கு போங்க. பட் எனக்கு காசுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கு எனக்கு வந்து அப்படிங்கிறவங்க தயவு செய்து வந்து நீங்கள் அகாடமி தான் போய் கிளியர் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாற்றுங்க. அது வந்து நாட் மேண்டேட்டரி. எஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஸ்கூல்ல இருந்தே எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா பேங்க் எக்ஸாம்னாலே மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ். இப்போ மேக்ஸ் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது சார். அது வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு மேக்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு வந்து பேங்க் எக்ஸாமில் சைன் இன்டெக்ரல் சயின்ஸ் போய்ட்டு தான் கேட்க போகிறதுல, இப்போ இந்த மாதிரி ஒரு மேக்ஸ் இருக்குது அப்படின்னா 37.5% ஆஃப் 7,200னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேனே ஜஸ்ட்டு இப்போ 37.5 வந்து நீங்கள் வந்து 3/8 நினச்சிக்கோங்கம்மா அப்படின்னா, இப்போ 3/8 ஆஃப் 7,200 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 9,2,700 இப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தா உங்களால் மேக்ஸ் கற்றுக்க முடியுமா? இதே கான்செப்ட்ல தான் உங்களுக்கு எல்லா மேக்ஸுமே இதுல. ஆனா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரியாது. இதுதான் நம்ம பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது பெருசா டாபிக்ஸ் போட்டுருப்போம்ல, ஃபிராக்ஷன் வேல்யூஸ்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி மேக்ஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எல்லாமே பேசிக்ஸ் தான். இப்போ நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா இல்ல மார்க் பிரைஸ் இருக்கும், செல்லிங் பிரைஸ் இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு கான்செப்டா படிக்கிறப்ப உங்களால படிச்சுக்க முடியுமா? இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் இதே
அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அதனால எனக்கு மேக்ஸே வராது, எனக்கு மேக்ஸே பிடிக்காது அப்படின்னா கூட நம்ம வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் மேக்ஸை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால் மேக்ஸ் வராது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, தைரியமாக நீங்கள் இறங்கலாம். அடுத்த கேள்வி. அடுத்து ஸ்டார்டிங்லேயே மார்க் டெஸ்ட்டை வாங்குன்னு போடுறது கரெக்டா? ஆக்சுவலாக இது பெரிய தப்புங்க. எப்பயுமே ஒரு கோர்ஸ் ஒரு எக்ஸாம்குள்ளே வந்துட்டீங்க, பேசிக்கை கற்றுக்கணும்ல. பேசிக்கை கற்றுக்கிட்ட பிறகு தான் மார்க் டெஸ்ட்டுக்குள்ளேயே இறங்கணும், அதுதான் பேசிக். ஸோ ஒரு கோர்ஸை முடிக்கிறீங்க, ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங் ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க, ஓகே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நீங்கள் தாராளமாக மார்க்கு போகலாம். எடுத்தோடனே மார்க்குக்கு போகவே போகாதீங்க, அது ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணிடும். ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் வந்து உள்ளே உட்கார்றப்ப எடுத்தோடனே உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸில் வந்து 100 மார்க் வராது, 80 மார்க் வராது. ஃபஸ்ட்டு எடுத்தவங்க 25 மார்க் தான் வரும், 30 மார்க் தான் வரும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஐயோ நமக்கு தெரியாது போல், இன்னும் நம்ம நிறையா கற்றுக்கணும் போல் அப்படிங்கிற ஒரு பயம் வரும். ஸோ தயவு செய்து இந்த ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே மார்க் டெஸ்ட் வந்து பிகினர்ஸ் போடவே கூடாது. மினிமம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ லேர்ன் பேசிக்ஸ் வீடியோஸ் டாபிக் வைஸ், இப்போ நம்ம மேம் வீடியோஸ் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்ஸ்க்குமே இந்த எரர் ஸ்பாட்டிங், கிராமர் இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ரீசனிங் அப்படின்னா உங்களுக்கு சிலாஜிசம், பிளட் ரிலேஷன் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆப்டி அப்படின்னா ஸ்பீட், மேக்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், SICI, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி வந்து நம்மளோட எலைட் பாஸில் இருக்க பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் தயவு செய்து பார்த்து லேர்ன் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய மேக்ஸ் வராத ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட அந்த வீடியோஸ் பார்க்க உண்மையிலே லவ் பண்ண ஆரம்பிச்சு, மேக்ஸை சொல்கிறேன் இணையில, நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பேசிக்ஸை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்குவீங்க. ஒரு ஆப்டிலான்னு ஸ்ட்ராட்டஜி பரப்ப கிளியராக சொல்கிறேன். அப்போ நீங்கள் டாபிக்ஸ் முடிக்கிறீங்க நம்ம வீடியோ கோர்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா பேசிக்ஸ் ஒரு 50 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்மளோட ஆப்லேயே நிறையா PDF இருக்குது, நம்மளோட புக்ஸ் இருக்குது, மேக்ஸ் மேஜிக், அதில் நான் பயங்கரமாக கொடுத்துருப்பேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை வச்சு வாட் எவர் இட் இஸ், உங்கள் புக்கு PDF கையில் வச்சுருந்தீங்கன்னா மினிமம் 50 கொஸ்டின்ஸ் போட்டிங்கலாம். அதுக்கப்புறம் பேசிக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாபிக் டெஸ்ட் எடுக்கலாம். இந்த டாபிக் டெஸ்ட்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், ஒரு 10 கொஸ்டினாக எடுத்து பார்க்கணும். இப்போ நம்ம ஆப்லேயே நம்ம நிறையா போடுறோம். ஸோ டாபிக் டெஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செக்ஷனல் டெஸ்ட்டு, ஃபைனலாக தான் நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டே டச் பண்ணுறீங்க. இதெல்லாம் நீங்கள் மார்க் டெஸ்ட் வரதுக்கு மினிமம் வந்து ஒரு 4 months ஆச்சும் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் டெஸ்ட்டே போகணும். அதுக்கு மாதிரி மார்க் டெஸ்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நாங்களே பார்த்துக்கோங்க வந்து கையை உடச்சி போடுவோம். மார்க் டெஸ்ட்டே எடுத்துடாதீங்க. ஏன்னா நிறையா பேர் சொன்ன ஃபீட்பேக்கு தான் இது. சார் நான் மார்க் டெஸ்ட் போடுறப்ப எனக்கு வெக்ஸ் ஆகுது. ஆமாம் வெக்ஸ் தான் ஆகும். கற்றுக்காமல் மார்க் டெஸ்ட் போட்டால், இப்போ நீங்கள் 2-3 வருஷம் படித்தவங்க கூட மார்க் டெஸ்ட் போட்டால் வெக்ஸ் தான் ஆகும். ஆமாம், அது முக்கியமாக மெயின்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா, அது மெயின்ஸ் மார்க் டெஸ்ட்லாம் இப்போதைக்கு போடவே கூடாது, அதெல்லாம் 6 months அப்புறம் தான் போடணும். எவ்வளோ நேரம் படிக்கணும்? ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி போகிறப்போ ஒன்றா பார்க்கலாம். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக சொல்ல முடியும். ஸோ சிலபஸ் அண்ட் பேட்டர்ன், ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸு, அதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் மட்டும் தான் ப்ரிலிம்ஸில். அடுத்து மெயின்ஸில் ஆர்டி, ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இங்கிலீஷ் வராது, எந்த ஆர்ஆர்பிக்குமே இங்கிலீஷ், ஆர்ஆர்பிக்கு மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷ் வராது. அடுத்த PO அதே தான். அடுத்தது IBPS கிளர்க்கு வந்து உங்களுக்கு இருக்கும் இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங். அதே மாதிரி மெயின்ஸ் போனாலுமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் வராது, ரீசனிங், இங்கிலீஷ், கான்ஸ், தென் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ IBS ப்ரிலிம்ஸ் இந்த வருஷத்தில் வந்து இப்படி தான் இருந்திருக்கு, இங்கிலீஷ், கான்ஸ், ரீசனிங். அடுத்து PO மெயின்ஸு முக்கியமாக வந்து உங்களுக்கு 25 மார்க் டிஸ்கிரிப்டிவ்க்கு இருக்கும். அடுத்தது வந்து மித்த டாபிக்ஸ் எல்லாம் அதே தான். அடுத்தது SBI கிளர்க்கும் IBPS கிளர்க் மாதிரியே தான். மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் டிஸ்கிரிப்டிவ் இருக்காது, கிளர்க்குக்கு மட்டும். POக்கு வந்து இங்கிலீஷில் டிஸ்கிரிப்டிவ் இருக்கும், இது மட்டும் தான் ஆடட். ஸோ நீங்கள் எந்த பேங்க் எக்ஸாம் எடுத்தாலும் சரி, அதே மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸாம் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து சிலபஸ் வந்து மேக்ஸிமம் 99% வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும், சேஞ்சே ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இத்தனை எக்ஸாம் வந்து வருஷத்தில் எழுதலாம். இது கூட வந்து இதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா LBOலே வருஷம் எக்கச்சக்க LBO வருது. இந்தியன் பேங்க் LBO, அந்த பேங்க் LBO, இந்த பேங்க் LBO அப்படின்னு. ஸோ இத்தனை இன்சூரன்ஸ் எக்ஸாமும் வருஷத்தில் நடக்குதும், இத்தனை பேங்க் எக்ஸாம் நடக்குதுன்னா உங்களுக்கு எவ்ரி இயர் வந்து பேங்க் எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா 25,000 + 20,000 25,000+ வேகன்சி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு வெக்ஸே ஆகாது. இப்போதான் ஒரு எக்ஸாம் முடிச்சிருக்கோம், வரல அப்படின்னா போது கழுத அப்படின்ட்டு அடுத்ததுக்கு போயிடலாம் நம்ம. ஸோ மித்த எக்ஸாம்லாம் நீங்கள் போறீங்க அப்படின்னா 1 வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, ஒரு போலீஸ் எக்ஸாமோ ஒரு TNPSC எக்ஸாம் படிக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் தான் எழுதுவாங்க. அது
அதுவுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக தான் நடக்குது. ரயில்வே எக்ஸாம் எடுத்தாலும் கூட நடுவில் 5 வருஷம் நோட்டிஃபிகேஷனே வரலை, இப்போ தான் வருது. அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 4 அடிக்கிற பசங்களாம் இந்த லைப்ரரி இந்த பார்க் பக்கம்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப வயசானவங்கலாம் படிச்சுட்டு இருப்பாங்க. கேட்டால் சார் நாங்கள் ஆதி காலத்துலேருந்தே படிக்கிறோம், நடுவில் 5 வருஷம் வரல 4 வருஷம் வரலமாங்க. ஆனால் ஒரு பேங்க் எக்ஸாம் மட்டும்தான் கடந்த ஒரு நீங்கள் நான் காலேஜ் முடிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2010 அப்போ முடிக்கல, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் 2010 எடுத்துக்கிட்டா கூட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம முன்னாடி ஹிஸ்ட்ரி சொல்லக்கூடாது இல்லையா, 10 இயர்ஸில் 15 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா 15 இயர்ஸ் வருஷம் நடந்திருக்கு. லாக்டவுனில் கூட எக்ஸாம் நடந்திருக்கு. லாக்டவுனில் கூட உங்களுக்கு நடந்துச்சு. ஸோ அதனால பயமே பட வேணாம், பேங்க் எக்ஸாமாக வருஷம் எக்ஸாம் நடக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செக்ஷன் வைஸ் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாம். எனக்கு பேசிக்ஸ் எல்லாமே நான் கணேஷ் சாரோட வீடியோஸ் மட்டும்தான் பார்த்தேன். பேசிக்ஸ் மட்டும்தான் நான் ப்ரிப்பேரே பண்ணினேன். மற்றபடி மெயின்ஸ் பசில்ஸ் எல்லாமே நான் அப்படியே போட கணேஷ் சார் மெத்தடில் போட அதுவாக வந்துருச்சு. கணேஷ் சார் இல்லைனா நான் இந்த இடத்துல இல்லை. ஏன்னா என்னோட குவான்ஸ் மார்க்னால தான் நான் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கேன். மேக்ஸ்னால் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ ஐயோ ஏன்டா தெரியாமல் எடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட நிறைய வீடியோஸ் பார்த்து பேசிக்லேருந்து ஒன்று லேர்ன் பண்ணி தான் இந்த இடத்துல வந்திருக்கேன். தேங்க்ஸ் சார். ஸோ ஆப்டிடியூடில் கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம், எப்படி ஸ்மார்ட்டாக அதில் வந்து ஸ்கோர் பண்ணலாம், எதுலாம் உங்களுக்கு ஸ்கோரிங் பார்ட்டு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இப்போ கிளியராக சொல்கிறேன். ஒரு ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இதாங்க டாப்பிக்கு. இந்த போர்டில் இருக்க எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுதான் கேட்க போகிறாங்க. இதில் வந்து சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து பேங்கர்ஸ்க்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இது வந்து ஸ்கோரிங் பார்ட் வந்து செம்மையாக எடுக்கலாம். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு 35 கொஸ்டின்ஸ் நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, இந்த 35 கொஸ்டினில் வந்து அந்த சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஒவ்வொரு பேங்க் எக்ஸாம்லையும் பாருங்க கிளரிக்கல்னா 10லேருந்து 15 கேட்குறான். இது பிஓ எக்ஸாம்னா ஒரு 5 கேட்பான். சம்டைம்ஸ் மூடு அவங்க நல்லா இல்லைன்னா கேட்க கூட இருக்கலாம், ஆனால் ஒரு மேக்ஸிமம் 5 கேட்டுருவான். நம்பர் சீரீஸ் அப்படின்னா ஒரு 5 கேட்பான் ஒரு ஸ்லாட்டுக்கு. இன்னொரு ஸ்லாட்லாம் நம்பர் சீரீஸ் கேட்க மாட்டான், குவாட்ராட்டிக் கேட்பான். இப்போ ஸ்லாட் 3ல ராங் நம்பர் கேட்பான். இந்த மாதிரி மாற்றி கேட்டே இருப்பான். ஸோ அப்போ ஷோராக இதுலேருந்து ஆர்ஆர்பி கிளரிக்கல்னால் சம்டைம்ஸ் 15 கொஸ்டின் கூட வரும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் இதிலே வந்துடும். மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஐயில் ஒரு செட் இல்லைனா 2 செட் கேட்பான். இதில் வந்து 10 கொஸ்டின் கேட்பான். இதே நீங்கள் மெயின்ஸ், அதாவது பிஓவோட ப்ரிலிம்ஸ் வந்தீங்கன்னா மெயின்ஸ் கிடையாது, இதே மாதிரி தான் உங்களுக்கு கேட்க போகிறான். இது என்னன்னா டிஐயில் வந்து கேஸ்ல டூ சேர்த்து ஒரு 3 செட்டு கேட்பான், இதில் வந்து 2 செட்டு. ஓகேவா? ஸோ இதான் வந்து காலங்காலமாக பேங்க் எக்ஸாமில் லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸாகவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் லைட்டாக வந்துட்டு மாறும். ஸோ இதில் வந்து நமக்கு இந்த ஸ்கோரிங் பார்ட்டு இதே தான். இதை வந்து நம்ம எப்படி நல்லா நம்ம வந்து படிச்சுக்கலாம், நல்லா கற்றுக்கலாம் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்கொயர்ஸ், க்யூப்ஸ், டேபிள்ஸ், பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி ஃபிங்கர் பிரிண்டில் வந்து நீங்கள் வச்சுக்கணும். மேம் அந்த ஃபிங்கர் டிப்ஸில் ஓகே ஒன்றுமே இல்லை மேம். இப்போ உங்கள் டேபிள்ஸ் நீங்கள் டக்குன்னு 7 8 சார்னா 56ன்னு சொல்லிடுவீங்க. நீங்கள் இங்கிலீஷில் அப்படிதான். இப்போ 17 18 சார்ன்னு கேட்டால் தெரியாது. அப்போ அதுக்கு தான் டேபிள்ஸ் வந்து நீங்கள் 20 வரைக்கும் நான் படிக்க சொல்கிறேன். அப்போ தான் உங்களால் சிம்பிளிஃபிகேஷனில் செம்ம ஸ்பீடாக பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி உங்கள் ஸ்கொயர்ஸ்லாம் மினிமம் 50 படிச்சுக்கணும். பட் நிறைய பேர் 100 படிச்சுக்கோங்க. இதே மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 97 ஸ்கொயர்னா மேம் 100 வச்சுக்கோங்களேன். இதை எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 3 அது 3 மைனஸ் பண்ணிடுங்க. 94 3 ஸ்கொயர் பண்ணிடுங்க. 98 ஸ்கொயர் அப்படின்னா 2 டிஃபரன்ஸ், 2 மைனஸ் பண்ணிடுங்க. 96 2 ஸ்கொயர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி என்னோட பேசிக்ஸ் அப்படிதான் இருக்கும். ஸோ பேசிக்ஸ் வீடியோ கோர்ஸில் எல்லாத்துமே நான் ஸ்பீட் மேக்ஸ் சொல்லியிருப்பேன் மெரிட் பாஸ்க்குள்ளே. இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலே ஸ்பீட் மேக்ஸில் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஆயிரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து சிம்பிளிஃபிகேஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 சிம்பிளிஃபிகேஷன் ஆச்சும் இதில் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். 50 மினிமம் சொல்கிறேன். அது போக நம்மளோட டொமைன் செஷன், அது மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ஸில் வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் போட்டு பார்க்குறது, இப்படி பண்ணாலே சிம்பிளிஃபிகேஷனில் ஷாராக 10க்கு 10 அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸுமே டெய்லி 50, குவாட்ராட்டிக் டெய்லியுமே 50. இப்படி நீங்கள் வந்து மினிமம் 1000 சிம்பிளிஃபிகேஷன்ஸ், நம்ம டெலிகிராம்லேயுமே நிறையா 1000 சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் நிறையா PDF போட்டிருப்போம்.
நம்ம எலிட் பாஸ்க்குள்ளே இல்லாத பிடிஎஃபே இல்லை, எக்கச்சக்கமாக. ஸோ 1000 சிம்பிளிஃபிகேஷன் உங்கள் வாழ்நாளில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 1000 நம்பர் சீரிஸ், 1000 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் உங்கள் வாழ்நாளில் சொல்கிறேன். டெய்லியுமே 50-50னா முடிச்சிடலாம்ல. ஸோ ஒரு மாதத்துக்கே நிறையா வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் சம்ஸ்குள்ளேயே நீங்கள் வரணும். அப்ளிகேஷன் சம்ஸ்னால் இதாங்க அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கேட்பான். இதை வந்து எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்கலாம், எந்த மாதிரி ஸ்மார்ட்டாக படிக்கலாம்னு சொல்லி என்ன டவுட்டு, நான் நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, சார் இப்போ 4-5 விட்டுறலாமா, 4-5 டாபிக்ஸ் விடலாமா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அது எப்படி அதையுமே நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேங்க் எக்ஸாமில் வந்து ஜாப் ரோல் என்ன அப்படின்னா, அங்கே போயிட்டு நீங்கள் பேங்க் எக்ஸாமில் என்ன பண்ணுவீங்க? பேங்க் எக்ஸாமில் உட்காந்து கணக்கு வழக்கு பார்ப்பாங்க. அப்போ கணக்கு வழக்கு, ஸோ பர்சன்டேஜ் பார்ப்பீங்க, இன்ட்ரெஸ்ட் பார்ப்பீங்க, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ப்ராஃபிட் என்ன, இந்த கஸ்டமருக்கு இந்த கஸ்டமருக்கான ரேஷியோ என்ன, இதுதான் பார்க்குறீங்க. ஸோ அங்கே போயிட்டு இந்த ட்ரெயின் எவ்வளோ தூரத்துக்கு வருது, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதுன்னு நம்ம ஜாப் ப்ரொஃபைல் இருக்க போகிறது இல்லை. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த பர்சன்டேஜ் ரேஷியோ, ஏஜஸ் கூட விட்டுருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐசிஏ, அதுக்கப்புறம் ஆவரேஜ் டைம் அண்ட் ஒர்க், இந்த டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டாபிக்ஸில் தான் உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து இந்த டாபிக்ஸை கவர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த டாபிக்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டிஐ அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா மேக்ஸிமம் டிஐ பேஸ்ட் ஆன் ரேஷியோ அண்டு பர்சன்டேஜ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த டாபிக்ஸ் படிங்க மேம். நீங்கள் கேட்டீங்க இல்லையா, மிஸ் பண்ணிடலாமான்னு கேட்டிங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் படிக்கலாம். அதாவது தெரிஞ்சுக்கணும், இது இல்லாமல் கூட கிளியர் பண்ணிருக்காங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும், பிகினர்ஸாக இருக்கீங்க, அந்த பிகினர்ஸ்க்காண்டி தான் இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா இனிஷியலாக இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு உங்களுக்கு ஓகே எனக்கு ஆப்டி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் படிக்க முடியும் அப்படின்னா அந்த டாபிக்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரியாரிட்டியாக வந்து பைப்ஸ் அண்ட் கொஸ்டின், பெர்முடேஷன்ஸ், ப்ராபபிலிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த தேர்ட் ப்ரியாரிட்டி. ஏன்னா இதில் தான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம பேங்க் ஜாப் ரோலே கேல்குலேஷன் பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தான் வருங்கிறப்ப இதில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பான். சம்டைம்ஸ் டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் கேட்காம கூட இருப்பான், சம்டைம்ஸ் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் வந்து கேட்காம கூட இருப்பான். கேட்டால் அது ஒரு மார்க் கேட்பான். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கு இது எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட வீடியோ கோர்ஸ்லேயே நம்ம எலைட் பாஸ்க்குள்ளே எல்லா டாபிக்ஸ்க்குமே பயங்கரமாக நான் சொல்லியிருப்பேன், இண்டிவிஜுவலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ கோர்ஸ் மட்டும்தான் பார்த்து படித்து கிளியர் பண்ணவங்க லட்சக்கணக்கில் இல்லை, லட்சக்கணக்காக அடுத்து வருவாங்க. இப்போ ஆயிரக்கணக்காக இல்லைம்மா வந்திருக்கோம்லம்மா. நம்ம எவ்வளோ 7 வருஷம் 8 வருஷத்தில் எவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாமே எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. அதாவது கிளியர் பண்ணவங்க ஆயிரக்கணக்காக இருக்காங்க. ஸோ இருக்காங்க. அதனால நீங்கள் தைரியமாக, நான் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா பாருங்கள். அப்போ சும்மா வார்த்தைக்கு இந்த ஒரு நாங்கள் வந்து இவ்வளோ பேர் கிளியர் பண்ணோம் அப்படின்னு இல்லை, நீங்கள் பார்க்குறீங்களா உங்கள் கண்பட எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், இப்படி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஆப்டியில் வந்து கொஞ்சம் செம்மையாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி பேசிக்ஸ் கற்றுக்கோங்க, அந்த ஸ்பீட் மேக்ஸில் நல்லா வந்து ஸ்கொயர் கியூப் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக்ஸ் வந்து வீடியோ கோர்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட், டாபிக் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபைனலாக மார்க் டெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பேங்க் எக்ஸாமில் என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல, சொல்லியாச்சு. இப்போ மெயின்ஸ் வரீங்க அப்படின்னா மெயின்ஸ்லையுமே அதே கழுது தான், அப்ராக்சிமேஷன், நியூ பேட்டர்னில் நம்பர் சீரிஸ். இது என்ன அப்படின்னா நம்ம வீடியோஸ் பாருங்கள், நிறையா எடுத்திருக்கேன். நியூ பேட்டர்ன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் போடுங்க, இல்லை மெயின்ஸ் லெவல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் போடுங்க. உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் இருக்கிறதே கொஞ்சம் டஃப்னஸ் லெவல் அதிகமாக வச்சுருவாங்க. அவ்வளோதான். அதே டிஏ கேஸ்லெட்டு, அதே அப்ளிகேஷன். இதே நீங்கள் மெயின்ஸ் போனீங்க, அதாவது மெயின்ஸ் பிஓ, இது வந்து கிளரிக்கல் மெயின்ஸ். ஐயோ வளர்றேன், சரி புரிஞ்சில. அது வந்து பிஓ கிளரிக்கல் ரெண்டோட ப்ரிலிம்ஸும் வச்சாச்சு. இங்கேயுமே அதே தான் கேட்குறாங்க. ஸோ அதே நியூ பேட்டர்ன் நம்பர் சீரீஸ். அதில் என்ன கிளரிக்கல் மெயின்ஸ்னால் கொஞ்சம் வெயிட்டேஜ் வந்து கொஸ்டின் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் ஹார்ட் லெவல் இருக்கும், சம்டைம்ஸ் மாடரேட் லெவலில் இருக்கும். ஸோ திரும்ப நீங்கள் ஆப்டிக்கு இதை தான் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த 35க்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நல்லா பண்ணாலே ஒரு 18 எடுத்துடலாம். அப்ளிகேஷன் சம்ஸில் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு இனிஷியலாக ஒரு 4 டாபிக் நீங்கள் டார்கெட் பண்ணி அடிங்க. அதாவது 4 கொஸ்டின் மட்டும் கரெக்டாக பண்ணிங்கனாலே ஒரு 22லேருந்து 23 வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸில் போட்டுடலாம். இதுவே நல்ல அட்டெம்ப்ட். இப்போ நீங்கள் மெயின்ஸ் போகிறீங்க அப்படின்னா கூட
இப்போ ஒரு 40 கேட்குறானா 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 50 மார்க்ஸ் இருக்குது. வாட் எவர் இட் இஸ், இதுலேயுமே நீங்கள் செலக்டிவாக இது அடிச்சிடலாம். நீங்கள் ஒரு டிஐ டார்கெட் பண்ணி அடித்தா கூட 5 மார்க்கு, அப்ளிகேஷன்ஸில் வந்து ஒரு 4 சம்மு, குவான்டிட்டி 2 சம் அடிச்சு இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 15 மார்க் எடுத்தாலே மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மார்க்கு. ஏன்னா 15 தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு சில டைம்லாம் வந்து ஆப்டிடியூட் 1 மார்க்கெல்லாம் செக்ஷனல் கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஏன்னா செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணால் அடுத்ததான் உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் லெவல் ஈஸியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக வைப்பான், கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வைப்பாங்க. ஸோ இப்போ 2024-25 பார்த்தீங்கன்னா 225 மார்க் பிஓக்கு கட் ஆஃபே 66 தான். ஸோ அதுக்கு முந்தின வருஷம் 225க்கு 69 மார்க் தான். இதே நீங்கள் கிளரிக்கல் மெயின்ஸ் வந்தீங்கன்னா 200 மார்க் இருக்குன்னா எவ்வளோமா ஒரு 70 வைப்பாங்க, 75 80 இந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா நம்ம ரீசெண்டாக கூட லைவ் எடுத்தோம்ல, அதில் வந்து லைவ் சேட்டில் வந்து கமெண்ட் பண்ணோம். இப்போ ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கு 225க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தால் கிளியர்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க பாட்டுக்கு 170 180 அப்படிங்கிறாங்க. இது வந்து டிஎன்பிசி எக்ஸாம் கிடையாது, எல்லாத்தையுமே ஃப்ளூக்கில் குத்தி விட்டுட்டு 200க்கு 170 வாங்கிறதுக்கு. செலக்டிவாக நீங்கள் அடித்தாலே உங்களுக்கு வந்து 225க்கு ஈஸியாக வந்துருங்க. இப்போ வந்து இப்போ பிஓட மெயின் சொல்கிறேன், இப்போ 69 எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க, ஆப்டியில் ஒரு 15 எடுத்திருக்கலாம், இல்லை ரீசனிங்கில் வந்து 15 மினிமம் சொல்கிறேன் 15 எடுக்கலாம், இங்கிலீஷில் வந்து ஒரு 15 எடுக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸில் 15 எடுக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 மார்க் ஆச்சு மினிமம் சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸில் அப்போலாம் 60 மார்க் கேட்குறாங்க. அதுபோக டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருக்குல்ல, அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 12 மார்க்லாம் போட்டுருவாங்க. இதே 72 ஆச்சுல, அப்போ நீங்கள் செலக்டட் தானே. இதே கிளரிக்கல் அப்படின்னாலுமே இதே தான், எல்லாத்துலேயும் ஒரு 15 அடித்தாலே போதும். இதெல்லாம் உங்கள்கிட்ட அழுத்தி சொல்கிறேன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக வரீங்கன்னா நீங்கள் உங்கள் மைண்ட் செட் என்னமோ ஐயோ 225க்கு வந்து நம்ம நிறையா எடுக்கணும் போல், இங்கே அந்த சீனே கிடையாது. ஒரு 35% ஆஃப் த கொஸ்டின் ரைட் ஆனாலே உங்களால் வந்து பேங்க் எக்ஸாமோட மெயின்ஸை கிளியர் பண்ண முடியும். இப்போ பிஓனா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்க போகுது, கிளரிக்கல் அப்படின்னா இன்டர்வியூ இல்லை. ஸோ ஆப்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்டன் செஷன், டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குற செஷன், யூடியூப்பில் செஷன்ஸ் இது பார்த்தாலே போதுங்க. ஸோ இப்போ நான் காமிச்ச எல்லா டாப்பிக்குமே, இப்போ நான் உங்களுக்கு ஷோன் பண்ண எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்பிளுங்க. ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நான் உங்களை வந்து பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க வாழ்க்கையில், பண்ணியிருப்பீங்க, பண்ண போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு பேங்க் எக்ஸாமில் வந்து ஒரு சேலரியில் வந்து நீங்கள் பிளேஸ் ஆக போகிறீங்க அப்படின்னா நம்ம ஒரு 10 லட்ச ரூபா பெர் ஆனம் சம்பாதிக்க போகிறோம்னா இதுக்காக வந்து நம்ம எலைபாஸில் வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு அமௌண்ட்டோ வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களை அஃபோர்ட் பண்ண முடியும். அது வந்து பெருசாக இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம எலைட் பாஸ் கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு அதில் உள்ள ஆப்டிடியூட்டில் இருக்கிறது மேம் ஆப்டினால இதை சொல்கிறேன், எல்லாத்தையுமே பேசிக்ஸ் வீடியோஸை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம யூடியூப்பில் போகிற கேட்டன் செஷன் பாருங்கள். அதுக்கப்புறம் கையில் ஒரு புக்ஸ் வச்சுருக்கீங்க, பிடிஎஃப் வச்சுருக்கீங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டாலே நீங்களே வந்து மார்க் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க, நீங்களே வந்து கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இது எல்லா டாபிக்ஸுமே லேர்ன் இன் அவர் வீடியோ கோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேசிக் செக்ஷனல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் அதுக்கப்புறம் எடுத்தாலே ஆப்டில செமையா ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஏரியா இங்கிலீஷ் ரீனா மேம் தேங்க் யூ மேம். ஒன்லி நான் உங்கள் வீடியோஸ் மட்டும் தான் பார்த்தேன், வேறு எந்த வீடியோஸுமே பார்க்கல. நான் இங்கிலீஷில் எடுத்த ஃபுல் மார்க்குடைய ஃபுல் கிரெடிட் வந்து நான் ரீனா மேம்க்கு தான் சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் 2 பேருக்கு இங்கே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் ரீனா மேம். எந்த கோச்சிங் சென்டருமே போகல. ஆக்சுவலி அட்வான்ஸ் பேட்ச் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் பேசிக் கிராமர்லேருந்து டிஸ்கிரிப்டிவ் வரைக்கும் கவர் பண்ணியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய ரீனா மேம் செஷன் பார்ப்பேன். பேசிக்ஸ் வந்து மேமோட வீடியோ பார்த்து தான் ரொம்ப நான் ஸ்ட்ராங் பண்ணேன். சப்ஜெக்ட்லேயே கன்சிடர் பண்ணாதீங்க, அது லாங்குவேஜ் ஜாலியாக அது எவ்வளோ சந்தோஷமாக படிக்க முடியுமோ அப்படி படிக்கணும். ஆனால் நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க. இங்கிலீஷ் எனக்கு இன்னைக்கு ஒரு மார்க் வருது, நாளைக்கு ஒரு மார்க் வருது, எனக்கு ஒரு மார்க் தான் வருது, 2 மார்க் தான் வருது, மித்த சப்ஜெக்ட் கூட பரவாயில்ல, இல்லை சுத்தமாக வர மாட்டேங்குதுன்னு. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அது எதனால அப்படி ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் இங்கிலீஷில் டாபிக்ஸு, இது எதனால வந்து நம்மளால கவர் பண்ண முடியல அப்படின்னா பேசிக்ஸ் தெரியல, கிராமர் தெரியல. ஸ்கூல்ல அப்படியே தூங்கி எந்திரிச்சிட்டு வந்துருப்போம். இங்கிலீஷ் எடுத்தா தூங்கிடுவேன். ஆனா உங்க வீடியோஸ் பாக்குறப்ப உங்க வாய்ஸே வந்து ரொம்ப கணீர் வைக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அக்கா நீங்க அந்த எரர் ஸ்பாட்டிங்லாம் இங்க பாருங்க எரர் வரும், ஒவ்வொரு தான் பிரிங்க, சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் நீங்க சொல்றது வந்து எங்களுக்கு கேட்குற மாதிரியே இருக்கும் நாங்க போடுறப்ப. அதனால ஆட்டோமேட்டிக்காவே ஈஸியா எரர்
ஃபைண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் வந்து சொன்னது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது, இதில் சப் டாபிக்ஸ் நிறையா இருக்குது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். ஆனால் இவ்வளோ டாபிக்ஸுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 3 இதுக்கு கீழே நீங்கள் கொண்டு வந்துடலாம். எத்தனை டாபிக்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே இந்த 3 சப்டிவிஷனுக்கு கீழே நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் எலிட் பாஸ் வாங்கியிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் கிராமர் வீடியோஸ், நியூ கிராமர் வீடியோஸ்னு ஒரு 40 வீடியோஸ் இருக்கும். அந்த 40 வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா கிராமரில் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு எந்த 40 வீடியோஸ் இருக்கும், எந்த டவுட்டுமே வராதுங்க. அது என்ன, இது எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். either Reena or Sita இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன வரணும்? ஐதர் ரீனா ஆர் சீதா இஸ் பிளேயிங்னு வரணுமா, ஆர் பிளேயிங் வரலாமா சார்? ஆர் பிளேயிங். ஏன் சார் ஆர் பிளேயிங்னு வருது? 2 பேர் இருக்கு அதனால. 2 பேர் இப்படிதான் நம்ம வந்து பழகி இருப்போம். ஆனா தெளிவா பாருங்க, இங்க ஐதர் ஆர். அப்ப ஐதர் ஆர்னா என்ன? 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இங்க இருக்காங்க. கரெக்டா? அப்போ இந்த மாதிரி 2 3 நெய்தர் நார், நெய்தர் நார், not only but also, not only but also. இப்போ இது எடுத்துக்கங்களேன், இது நாட் ஒன்லி பட் ஆல்சோ வச்சு தான் நம்ம எப்பயுமே இது ஃபுல்லுமே போட போகிறோம். நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படின்னா இதில் எதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க? நாட் ஒன்லி கொடுக்குறீங்களா, பட் ஆல்சோ கொடுக்குறீங்களா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நாட் ஒன்லி திஸ் பட் ஆல்சோ திஸ், பட் ஆல்சோ இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட் ஆல்சோ பக்கத்தில் இருக்கிறதுக்கு தானே ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க. அதே மாதிரி தான் இந்த நெய்தர் நார் ஐதர் ஆர் இது எது வந்திருந்தாலுமே இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, ஆர் ஆர் இஸ் தான் ஹெல்பிங் வேர்ப் இந்த இடத்துல. ஸோ இந்த வேர்புக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு தான் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். அப்போ சீதான்றது சிங்குலர் சப்ஜெக்ட், ஸோ ஆர் கிடையாது, இஸ் தான் வரும். ஓகே, ஐதர் ரீனா ஆர் சீதா இஸ் பிளேயிங். ரைட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ மேம் வீடியோஸ் யூடியூப் ஆப்பில் தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமர் வீடியோ முடிச்சிட்டிங்களா? முடிச்ச உடனே அடுத்த ஒரு பெரிய டேஞ்சரஸான ஃபெல்லோ யார் அப்படின்னா இந்த வொக்காபுலரி. வொக்காபுலரி பொறுத்த வரைக்கும் ஏன் மறக்கும் அப்படின்னா அப்படியே வேர்ட்ஸாக இருக்குது, அதனால மறக்கும். அதனால தான் அதை படிக்கணும்னு படிக்கக்கூடாது. ஒன்று வொக்காபுலரி தனியாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாலியாக படிக்கணும். அதுக்கு தான் நம்ம மீம் வொக்காபுலரின்னு சொல்லிட்டு இதுவும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எலிட் பாஸ்க்குள்ளே பேங்கிங் இங்கிலீஷ்குள்ளேயே வந்துடும். மீம் வொக்காபுலரின்னு இருக்கும், அதிலே ஒரு 70+ வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை டெய்லி ஒவ்வொரு வீடியோ பாருங்க, 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் டிஃபிகல்ட்டாக இருக்கிற வொக்காபுலரிலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு வாரம் ஒரு தடவை நீங்கள் படிக்க கூட வேணாம், ரிவைஸ் மட்டும் பண்ணுங்க. சரியா? இப்போ கிராமர் முடிச்சிட்டீங்க, அடுத்தது வொக்காபுலரி டே பை டே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ கிராமர் முடிச்ச உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்து டாபிக் வைஸ் இருக்கும். டாபிக் வைஸ் கொஷின்ஸில் இது எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்போம். டாபிக் வைஸ்ன்னு உடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்லர்ஸ்ன்னு எடுக்கிறீங்கன்னா அது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பார்க்கணும், உடனே போயிடாதீங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு அந்த வீடியோ கோர்ஸ்லேயே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லா டாபிக்ஸ்க்குமே அட்டாச் பண்ணியிருப்பேன். தயவு செஞ்சு ஒரு டாபிக் பார்க்குறீங்கன்னா உடனே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி தான் கிராமர் இருக்கும். இப்போ கிராமரில் 40 வீடியோ இருக்குது அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீடியோ நவுனோட வீடியோ, அடுத்து எஸ்பி அக்ரிமெண்ட்டோட வீடியோனா வீடியோ பாருங்க, பார்த்துட்டு உடனே போய் டாபிக் அட்டென்ட் பண்ணி பாருங்க, டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க. அப்போதான் நமக்கு ஞாபகத்தில் நிற்கும். சரியா? அடுத்து டாபிக் வைஸ் முடிச்சிட்டீங்க, அதுக்கு அடுத்து ரீனா மேம்ஸ் அட்வான்ஸ் பேட்ச்னு இருக்கும். ஸோ அது அடுத்தது இங்கிலீஷ் 2.0. இது அது 2மே மெயின்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு நாளைக்கு இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்ல. அப்போ ஒரு கிராமர் வீடியோ பார்க்குறீங்க, வொக்காபுலரி இது ஒரு 40 நிமிஷம், இது ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க, 50 நிமிஷம். அடுத்தது டெய்லி கண்ணை மூடிட்டு மறக்காம டெய்லி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று பண்ணணும். சரியா? ஏன்னா நீங்கள் ரீட் பண்ண தான் உங்களுக்கு வந்து
ஈஸியாக வேர்ட்ஸாக இருக்கட்டும் உங்களால் ஈவன் தோ அதோட கரெக்டான மீனிங் கண்டுபிடிக்க முடியாட்டினா கூட இது பாசிட்டிவான வேர்டு இது நெகட்டிவான வேர்டு இப்போ இந்த சென்டென்ஸில் இந்த வேர்டு இருக்குது அப்படின்னா அப்போ இதுக்கு மீனிங் இப்படியா இருக்கலாம் கெஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு 20 நிமிஷம். அப்போ டோட்டலாகவே படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக 50 நிமிஷம் 50 20 1 நிமிஷம் 1 மணி நேரம் 10 நிமிஷம். நியூஸ் பேப்பர் படிக்கணுமா? இது நிறைய பேர் கேட்பாங்க, நியூஸ் பேப்பர் படிக்கணுமா எடிட்டோரியல் படிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. முக்கியமாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா எடுத்தோடனே எடிட்டோரியல் போவாங்க. எடிட்டோரியல் போனோடனே இந்த ஃபஸ்ட்டு பேசேஜ் படிப்பாங்க சார். செகண்ட் தேர்டுன்னு போகிறப்ப ஃபஸ்ட்டில் என்னடா படித்தோம் ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் எப்போவுமே ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா நீங்கள் எடிட்டோரியல் போக வேணாம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதில் படிங்க. அது ஒரு டெய்லி வந்து ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம். அப்படியும் உங்களுக்கு நியூஸ் பேப்பரே கடுப்பாகுது இல்லை சினிமா செய்திகள் அந்த மாதிரி இருக்கணும் தமிழில் சொல்ல இங்கிலீஷில், ஸோ அதுவுமே கடுப்பாகுது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் டெய்லி ஓகேவா. இது 3 வந்து நீங்கள் கண்டினியூவஸாக ஒரு 1.5 மாதம் ஆகும் நம்ம கோர்ஸில் கம்ப்ளீட்டாக கோர்ஸை முடிக்கிறதுக்கு. 1.5 மாதம் ஆச்சுன்னா முடித்த பிறகும் அடுத்து டெய்லி ஒரு வீடியோ ஓகேவா. ஒன்று ப்ராக்டிஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலாம், டெய்லி ஒரு ப்ராக்டிஸ் வீடியோ. அடுத்தது டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டு டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டு. இந்த செக்ஷனல் டெஸ்ட்லேயே வந்து ஆர்சி வந்துருச்சுன்னா விட்டுருங்க. அப்படி இல்லை இந்த செக்ஷனல் டெஸ்ட்டில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இல்லைன்னா ஒரே ஒரு ஆர்சி, அவ்வளோதான். இது மொத்தமே சேர்த்து ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் தான் ப்ராக்டிஸே பண்ணுவீங்க. அண்ட் முக்கியமாக இப்போ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக வீடியோஸ் ரெஃபர் பண்ணுவோன்னா இப்போ ஆப்டிடியூடுக்கெலாம் சார் உங்களுக்கு குவிசஸ் இருந்துச்சுன்னா கீழே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஆனால் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய அதில் எக்ஸ்ப்ளனேஷனே இருக்காது. ஃபில்லர்னா அந்த ஆன்சரை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, கீழே எந்த எக்ஸ்ப்ளனேஷன். இதுக்கு தான் வந்து வீடியோ நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறது. ஏன்னா எதனால மித்த 4 ஆப்ஷன் வராது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ எரரா இதில் மட்டும் எரர் அப்படின்வா சிலது ரூலை மட்டும் அப்படியே கொடுத்துருக்காங்க. மேம் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக சொல்கிறாங்கன்னா அவ்வளோ பேரை கிளியர் பண்ண வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சக்ஸஸ் மீட்லையுமே இங்கிலீஷே வராதவங்க வந்து மேம்ஸ் கிரெடிட் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அது சும்மா இல்லை. ஸோ தயவுசெய்து மேம் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறையா பேர் வந்து ஃப்ரெஷர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா மேக்ஸ் பார்ப்பாங்க, ரீசனிங் பார்ப்பாங்க, இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாகவே மதிக்கிறதே இல்லை. கடைசியில் அவங்களுக்கு எப்போ தெரியும்னா ரிசல்ட் வரப்போ தான் தெரியும். ஸோ இங்கிலீஷில் வந்து குத்தி விடுறப்ப ஸோ தயவுசெய்து நீங்கள் படிக்கிறப்பே 3 சப்ஜெக்ட் இருந்தாலும் 3க்குமே ப்ரியாரிட்டி கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னா அதேமாதிரி டெய்லி நியூஸ்மே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு தான் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்கிறது. ஸோ மோஸ்ட்லி சார் சொன்ன மாதிரி அப்படிதான் மெயின்ஸில் மார்க் வரலன்ட்டு தான் நம்மகிட்ட வருவாங்க. என்னக்கா மெயின்ஸில் வரவே மாட்டேங்குது மேம் அப்படின்ட்டு வருவாங்க. அப்புறம் நம்ம சொல்கிறது தான் அப்புறம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போவே இருக்காதீங்க, இப்போவே நீங்கள் ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸோ இதாங்க ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சி கேட்குறான். அடுத்தது ஒரு ஷிஃப்ட்டோடது சும்மா சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வேர்ட் ஸ்வாப்பிங்னா ஈஸி. ஒரு சென்டென்ஸ்குள்ளே வேர்டை மாற்றி கொடுத்துருப்பான், அந்த வேர்ட்ஸை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா தப்பான ஒரு ஃப்ரேஸோ இல்லை வேர்டோ கொடுத்துருப்பான். இது மோஸ்ட் ப்ராப்ளி இது கிராமராக இருக்கலாம், கிராமர் ரூல் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நான் எப்போவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணுறது மோர் தேன் ரூல்ஸ், நீங்கள் கான்செப்டை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கான்செப்ட் கிராமர் கான்செப்ட்லாம் முடிச்சுட்டு என்னோட 120 கிராமர் ரூல் அந்த வீடியோ இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். அடுத்தது எரர் ஸ்பாட்டிங், கம்ப்ளீட்டாக கிராமர் பேஸு தான். பேராஜம்பிள் பார்த்தீங்கன்னா உல்டாவாக இருக்கும் எல்லா சென்டென்சஸும், அது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். கிளாஸ் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பேசேஜ்குள்ளே பிளாங்காக கொடுத்துருப்பான், அதில் நம்ம ஃபில் பண்ணணும், கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றது ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து மெயின்ஸ்க்கானது. ஸோ உங்களுக்கு வந்து பிஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஓவை ஆகணும் அப்படின்னா இங்கிலீஷை தவிர்த்து உங்களுக்கு வந்து கோ டு பிளேஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓ அப்படின்னா 65 மார்க் மெயின்ஸில் இருக்குது. இதே எஸ்பிஐ பிஓ அப்படின்னா 20 + 50 மார்க் 70 மார்க் வந்து மெயின்ஸில் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவையும் சேர்த்துங்க, டிஸ்கிரிப்டிவையும் சேர்த்து வந்து 65 70. ஸோ இது வந்து ஒரு மேஜரான அட்வான்டேஜ். டிஸ்கிரிப்டிவ் விழுந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிப்போம் 6 மாதம் 5 மாதம்ன்ட்டு, ஆனால் அதுலேருந்து ஒரு 15 கொஷின் மேக்ஸிமம் அட்டென்ட் பண்ண முடியுமா? இந்த டிஸ்கிரிப்டிவ்லாம் ஒன்றுமே நீங்கள் படிக்கவே தேவையில்லை, சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் போதும். அசால்ட்டு 50 மார்க் எஸ்பிஐ. அப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த 50 மார்க்கில் 40 மார்க் நீங்கள் வாங்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு 20 மார்க் தான் வாங்குறான்னா 20 மார்க் சொல்லையாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வரக்கூடிய மார்க், அதெல்லாம் விட்டுறாதீங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்லாம் தனியாகவே நம்ம கோர்ஸ்லேயும் வீடியோஸ் இருக்குது, யூடியூப்லேயும் வீடியோஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க்கு பிஓ இந்த பிபிடியுமே நாங்கள்
டெலகிராம் குரூப்லேயுமே ஷேர் பண்ணுறோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, என்னென்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு தேவை அப்படின்னா. ஸோ அடுத்தது வந்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸிலாம் இல்லை. உங்களுக்கு ஜாலியாக வந்து பசில் சால்வ் பண்ண பிடிக்கும், இல்லை சீட்டிங் சால்வ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஏற்ற ஒரு பிளேஸ் ரீசனிங். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் டாபிக்ஸ்ல இருந்து ஆல்ஃபா நியூமெரிக், ஆல்ஃபாபெட் சீக்வன்ஸ், இது யாருமே வந்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணதே இல்லை. மெயின்ஸில் வேணால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பசல்ஸ், அதுவுமே நம்ம உட்காந்து போட வந்துடும். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முக்கியமான பார்ட்டு இந்த சீட்டிங் அண்ட் பசில் தான். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரிலிமினரி கொஸ்டின் எடுத்துட்டிங்க அப்படின்னா 4 செட்டு கேட்குறான். 4 செட்டுனா 4 × 5 20 மார்க் கிட்ட சீட்டிங் பசில் மட்டுமே கேட்குறாங்க. இதே இது வந்து உங்களுக்கு மெயின்ஸ் அப்படின்னா அப்படியே வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குது மார்க். ஒரு 25 மார்க் கிட்ட உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து சீட்டிங்க்கும் பசிலுக்குமே போயிடுது. மித்த எல்லா டாபிக்ஸுமே வந்து அதை தாண்டி கேட்குறது தான். அடுத்தது வந்து இது பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம சேனலில் இங்கிலீஷ் கோர்ஸ்குள்ளேயே இது நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ட்டு. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து உங்களால் என்ன அனுமானிக்க முடியுது, உங்களால் என்ன இன்ஃபர்னாலும் வந்து அதுலேருந்து உங்களால் என்ன புரிஞ்சிக்க முடியுது, அதாவது உங்களுடைய கருத்து என்ன, இதுலேருந்து உங்களுக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்ற மாதிரி. அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுலேருந்து உங்களோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்றது கேட்குற மாதிரி. இது மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு ரீடிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னாலே ஜென்ரலாக நீங்கள் இதை அப்ரோச் பண்ணுறது எப்படின்றது மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக நான் வீடியோ கோர்ஸில் பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள் 4 செட்டு கேட்டிருக்காங்க. ரீசனிங் ப்ரிலிம்ஸ் பேட்டர்னில் ப்ரிலிம்ஸில் ஒரு செட்டோடது கொண்டு வந்திருக்கோம். 4 செட்டு வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் மித்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3லேருந்து 5 வரைக்கும். அண்ட் இது வந்து மெயின்ஸ், ரீசனிங் மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. அதுலேயும் வந்து மெயின்ஸ் லெவல் அப்படின்னா கோடட் டைரக்ஷன்ஸ், கோடட் பிளட் ரிலேஷன், அதாவது பிளட் ரிலேஷன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியல, இவங்க தாத்தா, இவங்க பாட்டி, இவங்க ஆன்டி, மெட்டர்னல் அங்கிள், மெட்டர்னல் ஆண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசியில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கும் உங்களுக்கு மெயின்ஸில் போகிறப்போ. இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்ஸும் கவர் பண்ணியிருப்போம், ப்ளஸ் மெயின்ஸ் லெவலும் வந்து நம்ம கோர்ஸ்லேயே கவர் பண்ணியிருப்போம். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிகினர்ஸாக இருக்கீங்கனாலுமே ஒரு 2 to 3 monthsக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டே ஆகிடலாம். அது ஜாலியாக சால்வ் பண்ணலாம். உட்காந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு பசில் போர் அடிக்கிற நேரம் பசில் சீட்டின்னு உட்காந்து சால்வ் பண்ணிட்டே இருக்கலாம். இது வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு கரண்ட் அஃபயர்ஸ். பல பேருக்கு சேஞ்சிங் ஃபேக்டராக இருக்கக்கூடியது. நிறைய பேருக்கு டவுட் வரும், பேங்க் எக்ஸாம் வந்தால் எவ்வளோ மாதம் படிக்கலான்னு. பேங்க் எக்ஸாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபுல்லாக அதாவது கோர்ஸ் மட்டும் படித்து முடிக்கணும், ஒரு வீடியோ கோர்ஸை மட்டும் தெளிவாக படித்து முடிக்கணும்னா 3 மாதம் ஆகிடும். அடுத்தது ப்ரிலிம்ஸில் ஓரளவுக்கு உங்களுக்கு தேர்றது வருதுன்னா அது ஒரு 3 மாதம். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ்குள்ளேயே வந்து உங்களுக்கு 6 மாதம் போயிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் உங்களோட திறமை, நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அப்படின்றதோ பொறுத்து. நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 வருஷத்தில் கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க, 2 வருஷம் கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலேயுமே இருக்காங்க. பட் அவங்களோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ நாளும் அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அடுத்தது கரண்ட் அஃபயர்ஸ். பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்லேயே வந்து டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ்லாம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட போடுவோம். இல்லை எனக்கு வீடியோ பார்த்து தான் படிக்க பிடிக்கும்னா தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி எங்களுக்கு ஈவினிங் வந்து கரண்ட் அஃபயர்ஸ் வீடியோ அப்லோட் ஆகிடும். அதில் உங்களுக்கு இன்னைக்கு தான் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்தோட கரண்ட் அஃபயர்ஸை படிக்கணும். எனக்கு 6 மாதம் படிக்க கடுப்பாக இருக்குது அப்படின்னா 4 மாதத்தையாவது தெளிவாக படிச்சுக்கோங்க. இதில் ஒரே ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி தான், ஒன்றுமே இல்லை. கரண்ட் அஃபயர்ஸை வந்து ஃபஸ்ட்டு டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் டெய்லி பாருங்கள். டெய்லி கரண்ட் அஃபயர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வீக்லி கரண்ட் அஃபயர்ஸ், அடுத்து மந்த்லி. இப்போ நீங்கள் டெய்லி நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அதை வீக்லி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு சைட்டில் படிக்கிறீங்களோ, நம்மளோட சைட்டில் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்மளோட மந்த்லி பிடிஎஃபே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் குவிஸ் வந்து எத்தனை இதில் வேணாலும் அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் நீங்கள் படிக்கிறது எப்போவுமே இப்போ நம்மளோட இதை எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நம்மதே வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு படிக்கிற நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் வந்து இந்த கதை புக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக ரீட் பண்ணுவேன். அப்படி ரீட் பண்ணுறப்ப எனக்கு 2-3 டைம் வந்து எனக்கு ஒரு இன்சிடென்ட் பிடிச்சிருக்குன்னா
பிடிச்ச சீனை திருப்பி திருப்பி பார்ப்போம்ல, அந்த மாதிரி பிடிச்சதையே திருப்பி திருப்பி படிப்பேன் கதையெல்லாம். அப்படி படிக்கிறப்ப எனக்கு எந்த இடத்துல இருக்குன்றதே எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஒரே பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டு படிக்கிறீங்க. அது இப்போ வந்து இந்த மாதத்தோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க. இந்த வாரம் முடிச்சிட்டிங்கன்னா அதை வீக்லி ரிவைஸ் பண்ணிவிட்டு மந்த்லி வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க. திருப்பி அதை கண்டினியூ பண்ணணும். அடுத்த மாதமும் போன மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸை என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி டெய்லி வீக்லி மந்த்லி இப்படின்னு படிக்கணும். ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க, படித்ததே திரும்பி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் முதற்கொண்டு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி இது ஒர்க் அவுட் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப தயவு செய்து வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் அன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 10 நியூஸ் தான் படிக்கிறீங்கன்னா 10 நியூஸையுமே தயவு செய்து எழுதுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஒரு வேளை எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மறக்கவே மறக்காது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 4 வாட்டி படிச்சுட்டேன் ஆனால் எக்ஸாமில் மறந்து போயிடுது அப்படின்னா ஏன் மறக்குதுன்னா அவங்க வந்து எழுத மாட்டாங்க, ஜஸ்ட் படிச்சுட்டு மட்டும் போயிடுவாங்க. ஸோ தயவு செய்து படிங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும்ல சார், மார்க் டெஸ்ட் எல்லாம் எதில் போடுறதுன்ட்டு. இதில் நிறைய மெமரி பேஸ்டு இருக்குது. எக்ஸாக்டாக உங்களுக்கு எக்ஸாமில் என்ன கேட்பாங்களோ அது எல்லாமே நாங்கள் ஃப்ரீ பிடிஎஃப்ஸாக, இது ஃப்ரீ பிடிஎஃப்ஸாகவும் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு 5 ரூபி 10 ரூபி அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கேஆர் லாஜிக்ஸ் ஆப்குள்ளே இருக்கும். இல்லை நீங்கள் எலிட் பாஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பிலாம் அமௌண்ட்லாம் பே பண்ண தேவையில்லை. என்னென்ன பேங்கிங் கோர்ஸ் இருக்கோ இந்த பிடிஎஃப்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு அதுலேயே வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது முக்கியமான ஒன்று, எங்களுக்கு எது ரொம்ப ஹாப்பினஸ் தரும் அப்படின்னா இந்த சேலரி ஸ்லிப் இருக்கு இல்லையா, நீங்கள் அனுப்பக்கூடிய சேலரி ஸ்லிப். அதாவது நிறைய பேர் கிளியர் பண்ணிவிட்டு அக்கா நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், அண்ணா நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், இந்தாங்க இதான் எங்களோட சேலரி ஸ்லிப், ஃபஸ்ட்டு மந்தோட சேலரி, அம்மா அப்பாவுக்கு அடுத்து உங்கள்கிட்ட தான் நாங்கள் காமிக்கிறோம், உங்கள்கிட்ட தான் அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புவாங்க. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவாங்க, கிரெடிட் ஆன மெசேஜஸ் சிலர் அனுப்புவாங்க. ஸோ அதில் அப்படி வந்த ஒருத்தவங்களோட சேலரி ஸ்லிப் தான் இது. இப்போ ரீசெண்டாக அனுப்பிச்சாங்க. அவங்க வந்து ஒர்க் போயிட்டு ஒரு 7 மந்த்ஸ் இருக்கும், 8 மந்த்ஸ் இருக்கும். அப்ப பாருங்க எவ்வளவு அலவன்ஸ். பேசிக் பே வந்து 48,000. ஸோ இதுல எல்லாம் இன்க்ளூட் ஆகி அவங்க இன் ஹேண்ட் வரக்கூடிய சேலரி வந்து பாத்தீங்கன்னா 71,000. இது தாண்டி சில அலவன்சஸும் இருக்கு. எப்போ வேலைக்கு போனவங்கன்னா இப்போதான் ஜஸ்ட் இது வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிஓவா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போதான் ஜாயின் பண்ணி 7 மந்த்ஸ் ஆகக்கூடியவங்களுடைய சேலரி ஸ்லிப்பு. இதில் அலவன்ஸ் மட்டும் கேட்டிங்கன்னா ட்ராவல் அலவன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் வேணால் நியூஸ் பேப்பர் அலவன்ஸ் இருக்குது படிக்கணும்னா. அதே மாதிரி மந்த்லி இயர்லி நீங்கள் செக்அப் போகிறீங்க, மெடிக்கல் செக்அப்னா அதுக்கான அலவன்சஸ். இன்கேஸ் ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சினா அதுக்கும் அலவன்ஸ் இருக்குது. அவ்வளோ அலவன்சஸ் இருக்குது. ஸோ பேங்கிங் செக்டாரை தாண்டி வந்து உங்களுக்கு ஒரு கெரியர் க்ரோத்தோ இல்லை வந்து சேலரி பேக்கேஜோ வேறு எந்த கவர்மெண்ட் செக்டார்லையும் இவ்வளோ அதிகமாக, அதாவது டக்குன்னு உடனடியாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது வேறு எதுலேயுமே இருக்காது. ஸோ இதை ஒரு சவாலாக எடுத்துகிட்டு இந்த சேலரி ஸ்லிப்பு இது வந்து இதை விட கனரா பேங்க்னா இன்னும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், எஸ்பிஐனா இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே சேலரியை அடுத்து நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டோட முடிங்க. எங்களுக்கு ப்ராமிஸ், ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் எடுத்து படிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. ஸோ ஐ ப்ராமிஸ் அப்படின்னு காமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு முடிச்சிருங்க மக்களே. அண்ட் இந்த வீடியோவை தயவு செஞ்சு லைக் போட்டு நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. ரீனா மேம், 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 ரீனா மேம்.